ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து ஒரு தமிழ் மூவியாக வந்து ரிலீஸ் ஆன ஹாப்பி ராஜ் படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த படத்துக்கான கதையை பொறுத்த வரைக்கும் அழகூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதில் ஜார்ஜ் மரியன் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவர் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கார். என்ன தான் வந்து அவர் வாத்தியாராக இருந்தாலும் எல்லாரும் அவரை குதிரை மூட்டை அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்றாங்க. ஸோ அது ஏன் எதுக்குங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து அவரோட பையனான ஜிவி பிரகாஷ்குமார் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவர் ஹாப்பி ராஜ் என்கிற ஆனந்த்ராஜ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து காலேஜோட கிராஜுவேஷன் டேயில் வந்து இருக்கார். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணுறாரு. அண்ட் அந்த பொண்ணு வந்து என்னதான் வந்து உனக்கு என்ன பிடிச்சிருந்தாலுமே வந்து இது வந்து நம்மளுக்குள்ளார செட் ஆகாது, என்ன மறந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன் எதுக்குன்னு கேட்குறப்ப தான் வந்து என்னால் இந்த ஊரில் வந்து குதிரை மூட்டை மருமகளாக வந்து என்னால் இருக்க முடியாது. எங்கே போனாலுமே வந்து இதே பேரே வந்து சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து எனக்கு லைஃப் லாங் பேராகவும் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு சங்கடமாகவும் இருக்கும். அதனால் இது நம்மளுக்குள்ளார செட் ஆகாது, என்னை தயவுசெய்து மறந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அவர் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறார், கொஞ்சம் வந்து வெக்ஸாகவே இருப்பார். தன்னோட லவ்வுக்கு வந்து பிரேக்கப் ஆனதுக்கு தன்னோட அப்பா தான் வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ இதனாலேயே அந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளியூருக்கு போயிட்டு தன்னோட அப்பா பேரே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நினைப்பார். ஸோ அதனால் எல்லா ஐடி கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் பெங்களூரில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் இவருக்கு வேலையும் வந்து கிடைக்குது. அண்ட் இதை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த ஊரில் வந்து வெளியில் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அண்ட் பெங்களூருக்கும் வந்து போகிறாரு, அந்த ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. அண்ட் அங்கே ஹீரோயினான காவியா வந்து பார்க்குறாரு. பார்த்தவொடனே வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த ஒன் சைடு வந்து லவ் வந்து டபுள் சைடு லவ்வாகவும் மாறுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஹாப்பி ராஜ் வந்து தன்னோட அப்பா அம்மாவை பற்றி அங்கே யாருக்கிட்டையும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் காவியா. ஸோ இப்படி இருக்கிறப்ப காவியா வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த டபுள் சைடு லவ்வாக வந்து மாறினவுடனே வந்து ஹாப்பிராஜுக்கிட்ட தன்னோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து தன்னோட அப்பா அம்மாட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அண்ட் ஹாப்பிராஜ் வந்து என்ன முடிவு பண்ணுறாரு, தன்னோட அப்பா அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்தாரா இல்லையா, அண்ட் இவங்க லவ் வந்து என்ன ஆச்சு, கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, ஜார்ஜ் மரியனை ஏன் வந்து குதிரை மூட்டை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறது தான் நம்மளுக்கு இந்த படம். அண்ட் ஹீரோயினோட அப்பாவை வந்து அப்பாஸ் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து இந்த பேரண்ட்ஸை வந்து ஹாப்பிராஜோட பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா, கடைசியில் யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவியாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓரளவுக்கு நீட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. அண்ட் இந்த கதையே வந்து ஒரு போதுமானது தான் ஒரு நல்ல திரைக்கதை அமைக்கிறதுக்கு. பட் அந்த திரைக்கதையில் கொஞ்சம் வந்து கவனம் வந்து கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஹாப்பிராஜ் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து எதுக்கு வந்து அந்த ஊரை வந்து வெளியில் வந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பா மேலே அவர் ரொம்ப கோபமாகவே இருப்பார். பட் கடைசியில் வந்து தன்னோட அப்பா பற்றி அவரே வந்து பெருமையாக பேசுகிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து எதுக்கு என்னங்கிறது நம்மளுக்கு ஒரு மாதிரி வந்து கன்ஃபியூஷனாகவே இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் ஃபஸ்ட் வந்து ஜார்ஜ் மரியன் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த காமெடி ரோலாக வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அண்ட் கடைசியில் வந்து நம்மளுக்கு அந்த ரோலை வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ்குமார் ஆகட்டும், அப்பாஸ் ஆகட்டும், ஜார்ஜ் மரியன் ஆகட்டும், கீதா கைலாசம் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த கதை கரு வந்து நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இவங்களோட வசதிக்காக வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து விதவிதமாக வந்து அமைச்சதால் நம்மளுக்கு இந்த படம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாமல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. நான் கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு ட்விஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் கூட நான் இந்த கதையில் வந்து ஒட்டவே இல்லை. ஸோ அதை வந்து எங்கேயுமே வந்து நம்மளுக்கு முன்னாடியே ஃபோர் ஷேடோ பண்ணவே இல்லை. அதனாலே வந்து சரி ஓகே இதெல்லாம் வந்து நம்ம கதை தானே, நம்ம இஷ்டத்துக்கு ரைட்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை வந்து கொஞ்சம் இன்னும் அந்த ஃபோர் ஷேடோலாம் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இன்னும் அந்த படம் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்டபுளாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஸ்டில் நெவர்தலெஸ் உங்களுக்கு போர் அடிக்குது, ஒரு 2.5 மணி நேரம் வந்து டைம் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிங்கன்னா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேனால தான் என்னால் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத உங்களோட டெசிஷனில் நான் வந்து விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.